ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. சொந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவர் சத்தியம் உங்களுக்கு பரிசெய்யும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்க பயப்படாதிருப்பு. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது பக்கத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. உங்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீங்கள் காண்பீர்கள். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தின்படி அனுதினமும் எங்களை நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம். எங்கள் பிரயாணங்களிலே அப்படி தெய்வீக பிரசனம் இருக்கிறது. நல்ல உணவு, உடை, இருப்பிடம், வேலை, ஊதியம் நீ தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, கடந்த நாளிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தேவையோடு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய அதிசயம் காணும்படி, அற்புதம் காணும்படி, ஆச்சரியங்கள் பார்க்கும்படி, நாங்கள் நல்ல செய்திகளை கேட்கும்படி காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் ஆசீர்வதிக்கப் போகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை பாடும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசம் என்மேல் நீ வைப்பதினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவா
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை. எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாருங்கப்பா. கானானிய பெண் தன் மகளுக்காக, நோபல் மேன் தன் மகனுக்காக, 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக, தாவீதின் குமாரனை இறங்குங்க என்று பர்த்தேமையை கத்தினான். இப்படி அநேகர் வேதத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு பார்த்து பிரகாசம் அடைந்தாலும் அவர் முகங்கள் ஒருபோது விற்கப்பட்டு போவதில்லை. எங்களை மேற்கொள்ள நினைக்கிறவர்களுக்கெல்லாம் நீர் பதிலடி கொடுப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. வியாதி நிமித்தம் கையை உயர்த்துங்க. இப்பொழுது ஒரு பலன் உன் மீது இறங்குகிறது. கல்யாணமாகாதவங்க எலியேசரை அனுப்புகிறார். குழந்தை இல்லாதவங்களுக்கு பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லி அன்னாளுக்கும் எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் அதிசயம் செய்தவர் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். வேலையில்லாதவர்களுக்கு புதிய பாதையில யோசேப்பை முன்னிறுத்தினவர், தானியலை முன்னிறுத்தினவர், முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக மாற்றி அதிகாரியாய் நிறுத்தினவர் உங்களை நிறுத்துவார். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் கூக்குரலிட்டார்கள். நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கண்ணீரோடு ஜெபித்த பொழுது, பெருமூச்சு விட்ட பொழுது கர்த்தர் அவள் பெருமூச்சியை கேட்டார். அவளை விடுதலையாக்கும்படி இறங்கி வந்தார். மோசேயை அனுப்பினார். இப்பொழுது நாங்கள் பெருமூச்சு விடுகிறோம், எங்களுக்கு யார் உதவி செய்வார் என்று கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஏராளமான மக்கள் நிற்கிறாங்களே, பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்களே, வீணான பழியை போடுறாங்களே, அவளுக்கு என்ன மாறு உத்தரவு நீங்க சொல்ல போறீங்க? எங்களால் மாறு உத்தரவு ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க எங்க வாய்களை கட்டி போட்டீங்க. நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னீங்க. நாங்கள் சும்மா இருக்க போகிறோம், யுத்தம் செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட அது எங்கள் கண்களால் பார்க்க வேணும். வனாந்திரத்துல, கடற்கரையில அவங்க அந்த கண்களாலே பார்த்தாங்க. பார்வோனுடைய சேனைகளை கண்களாலே பார்த்தாங்க. விழுந்து கிடக்கிறத, உருளைகள் விழுந்து கிடக்கிறதையும் கண்களிலே பார்த்தாங்க. அப்படி நாங்கள் பார்க்கும்படி கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்பாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களை நல்லபடியாக வைத்துக்கொள்வார். உங்களுக்கு ஒரு தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்வார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். உங்களுக்காக உதவி ஒத்தாசை செய்யும்படியாக அநேக எலியேசர்களை அனுப்புவார். ஏன் தூதர்களை அனுப்புவார்? அப்படி தூதர்கள் அனுப்ப வேண்டாம் என்று அவர் எண்ணினார். அவரே இறங்கி வருவார். விசேஷமாக இந்த நாளிலே இன்று கண்ட எகிப்தியனை நீ இங்கே காண மாட்டீங்க. வியாதிகள் எல்லாவற்றுக்கும் அவரே வைத்தியராக மருத்துவராக இருந்து உங்களை குணமாக்குவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க, வேதனை இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக களிப்பாக மாற்றுவார். பூரண ஆயுசுள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி மான்களின் கால்களையும் காண்டாமிருகத்தின் ஒத்த பலனையும் கொடுத்து இஸ்ரவேலருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காணும்படி அவர் உங்களுக்கு செய்வார். அவர் நிச்சயம் அதை செய்வார். ஆமென். அதில் தொடர்ந்து இதை பாருங்கள். முடிந்த அளவுக்கு அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய புதிய வார்த்தைகளாலே நம்மை போஷித்து நடத்தும். வேதத்தை ஆராய்கிறவர்களுக்கு, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தை கொடுப்பார் என்று நம்பலாம் இயேசுவின் நாமத்தில். 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46ஆம் வசனத்திலிருந்து
பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாய் மாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். நல்லா கவனிக்கணும், வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அதை ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்பொழுது கப்பர் நகூமில் ராஜாவின் மனுஷில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தார். ராஜாவின் மனுஷன்னா ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஸ்தானத்தில் இருந்தவன், நோபல் மேன் என்று சொல்லுவாங்க. அவன் இந்த காலத்தின்படி அவன் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது அவன் ஹோம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது ஃபாரின் மினிஸ்டராக இருக்கலாம். அத்தகையான பெரிய மனிதன் அவன் இருந்தான். பணக்காரன் அவன், நிறைய பணம் வைத்திருந்தான். அவன் யூதாவில் இருந்து கலிலியாவுக்கு வந்தார். இயேசு யூதாவில் இருந்து கலிலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது தம் மகனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான், ஜபம் பண்ணினான், காலில் விழுந்தான். நீங்க கிரேக்கத்துல அதனுடைய விளக்கமே வேற. ரொம்ப பணிந்து குனிந்து அழுது ஆண்டவரை நோக்கி வாங்க என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல. பொதுவா அந்த கலிலேயா யூதேயாவில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் பொது படையாக சொல்கிற ஒரு வார்த்தை. எல்லாருக்குமே அதுதான், எனக்கும் தான் பொருந்தும். இப்போ எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்போ என்னையும் பார்த்து அவர் அதான் சொல்றாரு, அடையாளம் பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்களா? இது கோபத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. உண்மையாகவே நான் எத்தனையோ அடையாளங்கள் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அத்தனை பிரச்சனைகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடிந்து பேசுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்துமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் அடையாளம் கேட்கக்கூடாது தான். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனிடத்துல சொல்லுவார், நீ ஒரு அடையாளத்தை கேள் அப்படி சொன்னால் அந்த ராஜா சொல்லுவான், நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன். அதுக்கும் கோவம் வந்தது. அவர் நான் கேட்க சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா? ஆனால் எசேக்கியாவிடத்துல நீ அடையாளத்தை கேள் அல்லது அடையாளம் வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது என்ன அடையாளம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். சூரிய கடிகாரம் ஃபாஸ்டா சுற்றணுமா அல்லது சூரிய கடிகாரம் பின்னாடி சுற்றணுமா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை ஃபாஸ்டா சுற்றுறது ரொம்ப ஈஸி, பின்னாடி ஸ்லோவாக சுற்றுறது ரொம்ப கஷ்டம், பின்னாடி சுற்றணும்னு கேட்பார். அதன்படியே சூரிய கடிகாரம் பின்னாடி சுற்றிட்டு இப்பொழுது அந்த லேட் இருக்கு. கிதியோன் நிகழ்ச்சியில் அவன் சொல்கிறான், நான் ரொம்ப சின்ன குடும்பம், எனக்கெல்லாம் நீங்கள் வருவீங்களா? இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய நிலைமை. கிதியன் மாதிரி தான், எனக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வாரா? நான் ரொம்ப சின்ன பையன், சின்ன குடும்பம் என்று நான் ஏதோ சோத்து வயிற்று பழப்புக்காக யாருக்கும் தெரியாத இரவில் நான் போர் அடித்து கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போகலாம், மீதியான கையிலேருந்து தப்பு வைக்கலாம் என்று வந்தேன். நீங்களோடு கூட இருப்பினா நாங்கள் ஏன் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கணும் அப்படின்னா கேள்வி கேட்குறான். இப்படி கேள்வியெல்லாம் கேட்ட பொழுது நீ ஒரு அடையாளத்தை கேள், பராக்கிரமசாலி என்றான். ஏப்பா என்ன போய் பராக்கிரமசாலி சொல்றியே? நான் ரொம்ப பயந்தவன்பா. இல்லை நீ ரொம்ப தைரியசாலி, நான் உனக்கு தைரியம் தரேன், நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன். இந்த ஆண்டவர் ரொம்ப பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். நான் உனக்கு தைரியத்தை தருகிறேன், கவலைப்படாத, பயப்படாதே, பராக்கிரமசாலியே பயப்படாதே. அப்போது தோளில் பனி மாத்திரம் வரணும், அது ரொம்ப எளிமையான விஷயம். மற்ற இடம்லாம் காய்ந்திருக்கணும். அடுத்த முறை சொல்கிறோம், ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் என்னது அப்படின்னு கேட்குறாரு.
இல்லை தோல் காஞ்சிருக்கணும், மற்ற இடத்துல பனி பெய்யணும். ஆண்டவர் அதை செய்தார். யெகோவா ஷாலும் என்று பெயரிட்டான். யெகோவா ஷாலும் என்றால் நீ சாவதில்லை என்று அர்த்தமா. இப்போ இந்த மாதிரி அடையாளத்தை ஆண்டவர் கொடுப்பார். சில நேரங்களில் அடையாளங்களை ஏன் கேட்குறீங்க அப்படின்னும் கேட்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. இப்பதான் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில தண்ணீரை திராட்சரசமா மாற்றினவர் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய அற்புதம் செய்வார் ஆண்டவர், நிறைய உணவுலாம் வர வைப்பாரு, காற்றிலிருந்து பழங்கள்லாம் வரும், நமக்கு விரோதமாக எழும்புறவங்களாம் அழிந்து போவாங்க, அந்த மாதிரி அடையாளம் எதிர்பார்த்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அடையாளத்தை காணாமல் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்க. சில நேரங்களில் நமக்கு அப்படிதான் தோணும், ஆண்டவரே ஒரு அற்புதம் காட்டுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர் மாத்திரம்தான் நீங்கள் அற்புதம் காட்டினாலும் சரி, அற்புதம் காட்டினாலும் சரி, நான் உன்னை விசுவாசிப்பேன். அது யாரா இருக்கும்? நீங்களா இருப்பீங்களா? அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, அத்தி மரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தை முதல் உற்றாலும் சரி, முதல் அற்றாலும் போனாலும் சரி, நான் கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பேன். அற்புதம் நடந்தாலும் சரி, நடக்காமலும் சரி, நான் நம்புவேன் சொல்றவங்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களே செய்வார். நம்ம அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஈவன் நானும் அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அடுத்து பாருங்க, அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து சொல்றாரு, இது சொல்றேன் ஏன்னா இது ராஜாவை பார்த்து சொன்ன வசனம் மாதிரி தெரியல. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். ஏசாவனை நோக்கி அதோட நின்றது. அதுதான் உங்களுக்கு தெரியும், அந்த அந்த வார்த்தை அப்படியே நின்றுட்டு, இவனுக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. நீங்க என்ன வேணா பேசுங்க, என் பிள்ளை சாகுறான், அவன் சாகிறதுக்கு முன்னாடி வர வேண்டும். இனி கூட அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையை கூட, ஆண்டவரே என்ன வேணா எங்களுடைய இறையல் கருத்து இருக்கட்டும், நாங்கள் உங்களை நம்புறேன், நம்பாம போறேன், திடீரென்று என்ன அந்த ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு செவிக்காம விட்டு விடுறேன், ஐயோ இந்த ஆண்டவர் உண்மைதானா என்ற கேள்வி நமக்கு வருது. சில நேரங்களில் வருது. இல்லை இது யூதர்களுக்கு மட்டும்தானா, நம்மள மாதிரி இல்லையா அப்படின்னா, நேற்று வந்தது என்ன வந்தது, ரோமர் சோல்ஜர், 100க்கு அதிபதி, ரோமருடைய தலைவர், அவனுக்கு அனுகுணமாக்கினார். இங்க ராஜாவின் மனுஷன், இவன் கூட நம்பால் இல்லை அப்படின்னு சொன்னா, அதாவது இயேசுவினால் அல்ல, அவனுக்கும் ஆண்டவர் செய்கிறாருன்னா நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? நேற்று அதை சொல்லணும்னு நினைச்சேன். உலகத்தானுக்கு செய்யும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நமக்கு செய்யாமல் இருப்பாரோ, நம்ம ஏன் கவலைப்படணும்? ஆனாலும் கொஞ்சம் தாமதமாகும் பொழுது சோர்வு வரதான் செய்யுது. ஆனா அவனுடைய பிடிவாத குணம் பாருங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சாகிறதுக்கு முன்னாடி வந்துருங்கப்பா, எங்க வாழ்க்கை முடியறதுக்குள்ள வந்துருங்க, பயங்கர போராட்டமா இருக்கு, நாள்தோறும் கஷ்டப்படுறோம், வேதனையோடு இருக்கிறோம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இப்படி ஒரு முடிவு வருவதற்குள்ளாக நீங்க ஒரு புதிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. இப்படி ஒரு முடிவு ஏற்படுத்துற மத்தியில இந்த முடிவை தீர்ப்பை எழுதி மாத்தி கொடுங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் விசுவாசத்தோடு, இந்த முடிவை தீர்ப்பை எங்களுக்கா சாதகமா நீ எழுதி கொடுங்க ஆண்டவரே. அன்று எஸ்தர் காலத்துல யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எழுதப்பட்டு முத்திரை ஆயிற்று. உடனே சொன்னாங்க, உடனே இமீடியட்டா 3 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. இந்த முத்திரை போடப்பட்டது எல்லாம் மாற்றப்பட்டது, கையெழுத்தே மாற்றப்பட்டது. அப்படி எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. இது ஒரு இமீடியட் ஒரு இமீடியட் சொல்யூஷன் வேணும் ஆண்டவரே. we need a immediate solution. நீங்க என்னதான் பேசி காலதாமதமே பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நீங்களை திட்டினாலும் திட்டுங்க, அடினாலும் அடிங்க, எங்களை கொண்டு போடாலும் கொண்டு போடுங்க, ஆனா சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் உதவி செய்யுங்க. சாகிறதுக்கு முன்னாடி சேருங்க. செத்துட்ட பிறகு தாவீது அதிகமா பேசுற விஷயம் அதுதான்,
செத்துட்ட பிறகு குழியில இருக்கிறவன் பேச மாட்டான், மௌனத்தில் இருக்கிறவன் பத்தி பேச மாட்டான். உயிரோடு இருக்கும் போது நீங்க ஏதாவது அற்புதத்தை செய்தாதான் அவங்களை குறித்து பேசுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிழைத்திருக்கிறான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவன் ஊழியக்காரன் அவனை எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எங்க சொல்றாரு? கலிலேயாவில. எங்கேருந்து போறாரு இவரு? யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போறார். கலிலேயாவில சொல்றாரு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. இங்க யூதேயாவில குமாரன் இருக்கிறான், செத்து போற கண்டிஷன்ல மரண அவஸ்தையா இருக்கிறான், பிரச்சனையோடு இருக்கிறான், துன்பத்தோடு இருக்கிறான். வார்த்தை, பவர்ஃபுல் வார்த்தை டிராவல் ஆகுது. அதே வார்த்தை இன்னைக்கு சில நேரங்களில் வார்த்தை வரும், நான் பேசும்பொழுது கூட வரும். ஒவ்வொரு நாளும் சிலருக்கு ஏற்ற வார்த்தை வரும், ஆப்டான வார்த்தை வரும். இன்றைக்கு வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதே வார்த்தை வேலைக்காரன் சொல்றான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணும்படி கேட்குறாரு. எந்த மணி நேரத்தில் குணமாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிட்டு என்று சொன்னான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இயேசு அந்த வார்த்தையை சொன்ன உடனே, அந்த வார்த்தையை இப்போ பாருங்க, இயேசு 50ஆம் வசனத்தில் இயேசு அந்த மனுஷனிடத்தில் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எங்கே போனான்? நேராக வீட்டுக்கு போல, அலுவல் ஏதோ கலிலேயாவில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு, ஏன்னா நைட் ஆயிடுச்சு, காலையில் தான் போயிருக்கிறார். காலையில் இல்லை, அதோடு எத்தனை மணிக்கு போனார்னா, எந்த மணி நேரம்னா அவர் சொன்ன நேரம் 7ஆம் மணி நேரம், நேற்று 7ஆம் மணி நேரம். அது எந்த டைம் நம்ம நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. ஒரு மாலை கூட இருக்கலாம். மாலையெல்லாம் ட்ராவல் பண்ணி அவர் கவலையே இல்லை, அவர் கவலையே படல. ஏன்னா இயேசு ஒரு தடவை விரும்பினார், அது விரும்பினது தான். இயேசு சொன்னது தான். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் சொன்னாரோ அதே நிமிஷத்தில் அதே வார்த்தை அப்படியே நடக்கும். அதனால அவன் மனசுல அந்த பதட்டமோ பயமோ இல்லை, வந்த போது இருந்தது இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாயிட்டான். எந்த நேரத்தில்? 7:30 மணி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறது நேரத்தில் தூரத்துலேயோ, உங்கள் வீட்டு பெட்ரூம்லேயோ, அல்லது பக்கத்து தெருவுலையோ, அல்லது உங்கள் பொண்ணு வீட்டிலையோ, அல்லது உங்கள் மாப்பிள்ளை வீட்டிலையோ, அல்லது உங்கள் மகன் வீட்டிலையோ, வேலை செய்கிற ஸ்தலத்திலையோ நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அவன் பிழைப்பான். பிழைக்கிறது, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை. இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? பிழைக்க. என்ன பிழைக்கணும்னா, சாப்பாடு வேணும், போட்டுக்கு துணிமணி வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வேலை வேணும், திருமணம் வேணும், குழந்தை வேணும். இதுதான் பிழைப்பு. ஆண்டவர் சொன்னார்ல, பிழைப்பூட்டுவேன்னு சொன்னார். ஆகாய்த்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் நம்மை பிழைப்பூட்ட மாட்டாரா? இது எல்லாம் வரும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொன்னதில்ல, ஆவியானவர் சொல்றதுதான். நமக்கு எதிராக நம்ம அழிக்க நினைக்கிறவர் மத்தியில நீ வாழ்ந்திருப்ப. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருப்ப. உன்னை பிழைக்க வைப்பேன். சிலர் உன்னை அழிக்க நினைக்கிறான், ஆனா நான் உன்னை பிழைக்க வைப்பேன். அவன் அங்கே இருந்துட்டான். அடுத்த நாள் தான் வந்தான். இன்னும் முன்னாடி என்ன சொன்னான்? மரண அவஸ்தையா இருக்கிறான்றான். மரண அவஸ்தையா இருக்கிற அப்பா என்ன பண்ணியிருப்பான்? நேராக வீட்டுக்கு போயிட்டு அவனை கண்ணும் கருத்தமா பார்த்துருப்பான். ஆனா இயேசு சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு பயம்லாம் நீங்கி, இயேசு பார்த்துக்கொள்வார். யெகோவாயீர, அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். என் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக பேசுவார், எனக்காக நியாயம் விசாரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அவசியம். அப்புறம்
அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஆசீர்வாதமான அந்த அற்புதத்தை பார்த்து நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என்னை சார்ந்த இந்த காலையில் ஜெபிக்கிறவங்க, என் திருச்சபை சார்ந்தவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்க போறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இயேசு யூதாவில் உள்ள கலிலேயாவுக்கு திரும்பி வந்தபோது அவர் செய்த இரண்டாம் அற்புதம். இது ஏன் சொல்றேன்னா, முதல் அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரத்துல கானாவூர் திருமணத்துல அவர் அற்புதம் செய்தார். அந்த வசனத்தை வாசிக்கிட்டோமா? 2ஆம் அதிகாரம். இவ்விதமா இயேசு இந்த முதல் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அற்புதம் வேறு, அதிசயம் வேறு, மிராக்கிள் வேறு. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கொள்ளணும். சில இடங்களில் அற்புதம் வரும், சில இடங்களில் அதிசயம் செய்தான்னு வரும், சில நேரங்களிலே அவர் மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று வரும், என்று பல வார்த்தைகள் வரும். இந்த அதிசயம், அற்புதம் என்ற வார்த்தை இங்க பாருங்க, எக்ஸோடஸ் 7:3 எடுத்துக்கோங்க. நான் வேகமாக முடிக்கிறேன். என்ன சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா அடுத்த நேரம் நமக்கு அது இன்கம்ப்ளீட்டாக போகாது. எக்ஸோடஸ் 7:3 நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்திலே என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பயங்கரமா ஒடுக்குனாங்க. எவ்வளவு ஒடுக்குதல்னா, அவங்களால அழ கூட முடியல, பெருமூச்சு விட்டாங்க, உடல் மெலிந்து போனாங்க. ஒண்ணுமே கொடுக்காம இத ப்ராடக்ட் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி கொலை பண்ணாங்க. நல்லா கவனிங்க, கொலை செய்தாங்க. கருவில ஆனா பெண்ணா பார்த்துட்டு அந்த குழந்தை வெளியே வரும் பொழுதே அந்த குழந்தைய கள்ளி பால் விட்டு கொண்டாங்க. இன்னைக்கு கூட மதுரை பக்கத்துல பெண்ணா பிறந்தா கொன்றுறாங்க. அந்த மாதிரி ஆணா பிறந்தா கொண்டு போட்டாங்க. இந்த அடையாளம் இங்க வருது. இந்த அடையாளத்துல ஒன்னா அடையாளத்தையும் அல்லது ஒன்னா வாதையும், அதாவது ஒன்னா அற்புதத்தையும், அந்த கடைசி அற்புதத்தையும் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஜெபிக்கலாம். ஆனா அடையாளத்துல நம்ம நிறைய, உங்களோட தீசிஸ் எழுதுன்னா நீங்க இந்த 10 அடையாளத்தையும் இயேசு கிறிஸ்து செய்த 10 அடையாளத்தையும் நீங்க ஒப்புவித்து பார்க்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் அசைன்மெண்ட். எத்தனை பேர் அதை செய்றீங்கன்னு தெரியல, செய்ய போறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லிடுறேன். இந்த அடையாளம் ரிவர் நைல மோசே அடித்தார். அது தண்ணீராய் மாறிட்டு, ரத்தமாய் மாறிட்டு. தண்ணீர் ரத்தமாய் மாறிட்டு. ரிவர் நைல் தண்ணீர் ரத்தமாய் மாறிட்டு. அது முதல் அடையாளம், முதல் வாதை, முதல் அற்புதம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து முதல் அடையாளத்தை தண்ணீரில் தான் செய்தார். தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டு. அங்க தண்ணீர் அடிச்ச போது எல்லாரும் செத்து, அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போனாங்க. செத்து அங்க ஒரு பெரிய நாற்றம், அங்க பெரிய அருவருப்பு. யாராலும் தண்ணீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு அவங்க தாகம் எடுத்து திரிஞ்சாங்க. தண்ணிக்காக, நல்ல தண்ணிக்காக அங்கும் இங்கும் ஓடினாங்க. அங்க ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்துல அவர் எப்படி அந்த ஒயினை கொடுத்தார், தண்ணீரை திராட்சரசமாய் கொடுத்தாரோ, அங்க செலிப்ரேஷன். முந்தின திராட்சரசத்தை பார்க்கலாம் பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையுள்ளதா இருந்தது. அங்க ஒரு செர்மனி, அங்க ஒரு செலிப்ரேஷன், அங்க ஒரு ஜாய். அங்க எல்லாரும் they are filled with happiness. அந்த அற்புதம் பாருங்க இன்னைக்கு நடக்க போகுது. அதே போல 10, நான் எல்லாத்தையும் நிறைய சொல்லணும்னா நேரம் பத்தாது. 10ஆம் வாதை அடையாளம் எதுனா தலைச்செம்பிள்ளை அடையாளம். தலைச்செம்பிள்ளையை கொண்டு போட்டாங்க.
ஒரு ராயல் ஃபாதருடைய மகன், முதல் மகன், தலைமகன், அவனை கொண்டு போட்டார். ரத்தம், ஆட்டுக்குட்டியான ரத்தம் இருக்கிற நிலைக்கால்களில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்ற எல்லா பிள்ளைகளும் இறந்து போனாங்க. உங்களுக்கு புரியும்ல? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், இல்ல? அப்படிதானே? அதே மாதிரி நம்முடைய ராயல் ஃபாதர் இருக்கிற கடவுள் எகோவா, எகோவா ரஃபா, அவருடைய ஒன்லி சன்னை அவர் நமக்காக கொடுத்தார். அந்த ரத்தம் தோய்ந்த, அந்த சிலுவையில ரத்தம் தோய்ந்த அந்த ரத்தம், போஸ்ட்ல இருந்த ரத்தம்லாம் இன்றைக்கு நம்மை மீட்டு, இல்ல, நம்மை மீட்டு நம்முடைய அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்குறோம். அங்கு எல்லா அழுகுகள், கண்ணீர், கஷ்டங்கள். ஒரு வீட்டுல ஒரு தலைப்புல செத்தான எப்படி இருக்கும்? கூக்குரல், ராமாவில் அழுகுரல் அப்படின்னு ஒரு கூக்குரல் கேட்டது. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அடையாளம் செலிப்ரேஷன், லாஸ்ட் அடையாளம் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் மோசே மூலமாய் ஒரு சரியான அடியை கொடுத்தார். இந்த மக்கள் அற்புதத்தை பார்க்காமல் என்னை விசுவாசிக்க மாட்டான்னு சொன்னார்ல, சரியான அடி. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா தலைப்புல செத்து போனாங்க. அப்படிதான் நடக்க போகிறது. என் ஆண்டவர் நியாயம் தீர்க்க இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு அதை நீங்க பார்க்க போறீங்க. நியாயம் தீர்க்க பார்வோனின் தலைப்பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார். நம்ம ஆண்டவரும் இறந்து போனார். ஆனா அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதனாலதான் இப்பொழுது அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கோம். அவன் இறந்ததற்கு ஆண்டவர் இறந்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. அங்கேயும் பாவத்தின் சம்பளம் மரணம், ஜட்ஜ்மெண்ட். இந்த மரணத்தினாலதான் ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். ஆனா அங்க பாவத்தின் சம்பளம் மரணம், வெறும் மரணம் தான். அங்க உயிர்த்தெழுதல் இல்லை. அந்த அடையாளத்தை, வித்தியாசத்தை கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள பேசுகிற ஒரு வைராக்கியமான செய்தி என்ன? பார்வோன் உன்னை துன்புறுத்தலாம், பார்வோன் உன்னை ஒடுக்கலாம், பார்வோன் உன்னை உன்னை பெருமூச்சு விட பண்ணலாம், பார்வோன் உன்னை பெருகாதபடிக்கு உன்னை நெருக்கலாம். அதாவது எவ்வளவோ அவங்க நெருக்கினார்கள், அவ்வளவு வளர்ந்தார்கள். வேதம் சொல்லுங்க, எவ்வளவு ஒடுக்கினார்கள். அப்படி ஒடுக்கலாம். நான் சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த 10வது வாதை, இந்த தலைச்சன் பிள்ளை சாவு வரலன்னா என்ன கேளுங்க. ஒவ்வொரு வீடுகளில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு வீடுல அந்த ஜட்ஜ்மெண்ட் வரலன்னா என்ன கேளுங்க. ஏனென்றால் கர்த்தரை நம்புகிற கூட்டம்னா, வேதத்தின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட கூட்டம்னா, இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் இல்லாமல் போவார். தேடியும் காண மாட்டேன். நம்ம ஆண்டவருக்குள்ளே தஞ்சம் அடைவோம். நம்ம பாவத்திற்கு மன்னிப்பும் உண்டு, மீட்பும் உண்டு, மறுவாழ்வும் உண்டு. கர்த்தர்களோடு இருப்பார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல செய்திக்காய் ஸ்தோத்திரம். இது நிறைய பேர் கேட்கும்படி உங்க பிள்ளைகள் இதை ஷேர் பண்ணட்டும். கோ, கம், கோ அண்ட் டூ. இந்த 3 வார்த்தை. கம், ரெஸ்ட் தரேன். கோ, நான் உன்னோடு கூட இருப்பேன். செய்ததெல்லாம் உனக்கு கூலி கொடுக்கப்படும். கூலி கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட இந்த 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 நோபல்மேன் கண்ணீரோடு சொன்னான், என் மகன், என் மகள், என் வேலை, என் ஊழியத்தில் இது கடைசி நாள், கடைசி நிமிடம். என்னை ஒடுக்கிற பார்வோனிடத்துல நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். என் ஒடுக்கிற பெலிஸ்தியர் கையில மாட்டிக்கொண்டிருக்கிறேன். கோலியாத் இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறேன். அவனை நீங்க நியாயம் விசாரித்து ஜட்ஜ் பண்ணி அவனுடைய தலைச்சன்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் வைத்து அவனை நியாயம் விசாரிப்பீரான். போ, பிழைப்பாய். இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றேன், நீ போ, பிழைப்பாய். நீ மரண பயத்தை விட்டு விலகு. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் உன்னை நான் பிழைப்பூட்டுவேன். காக்குகளை பிழைப்பூட்டுகிறேன். ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுவா. நம்ம வாழ்ந்திருப்போம். அவங்க தாழ்ந்திருப்பாங்க, அவங்க செத்து போவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. ஏனென்றால் இது நியாயம் தீர்க்கும் நாள், நியாயாதிபதி வருகிற நாள். உலகம் சீக்கிரத்தில் நியாயாதிபதியை காணப்போகிறது. 26 ஒருவேளை பெரிய வார் வந்து அநேகர் அழிந்து போகலாம். இதுதான் ஆண்டவருடைய வருகையின் அடையாளமாக இருக்கும். யூரோப்பிய கண்ட்ரியில ஒரு பெரிய வார். அதற்கு முன்பாக அந்த பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை நான் பிரகடனம் பண்ண. எழுதி வைங்க, இந்த தேதியை 20ஆம் தேதி எழுதி வைங்க. இந்த பார்வோனின் தலைச்சன் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யப்படும். நம் ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.